வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, "என்மேல் விழுந்த மழைத்துளியே" கதையின் 15வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ராஜி என்ற ராஜவந்தனா கதையை சொல்லி முடிக்கும்போது ஆதிக்குட்பட அனைவருமே ஒருவித அமைதி நிலைக்கு வந்திருந்தனர். சில தகவல்கள் புதிது என்றாலும் அதில் உள்ள பல தகவல்கள் அவர்கள் அறிந்தது அல்லவா? இப்போ பியூலா எப்படி இருக்காங்க? ரேயாவின் குரலில் ஆழ்ந்த சோகம் ஒலித்தது. நடந்தது என்னவோ? ஒரு வகையில் பார்த்தால் யாரும் உயிருடன் இல்லை என தெரிகிறது. ஆனால் பியூலா, அவளும் அதுக்கு பிறகு ஃபியூ மந்த்ஸில் அதிட்ட போறேன்னு வந்தனாவால் அதற்கு மேல் பேச முடியவில்லை. அதே ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் தூண்டிவிட்டு நாங்கள் சென்னையில் ஒரு கேஸ் ரிஜிஸ்டர் செய்ய வச்சோம். அதே பியூலா சூசைடு, வசீகரன் மலர் ஆக்சிடென்டல் டெத்துன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுவும் ஆக்சிடென்ட் நடந்த இடம் பாம்பேன்னு கொடுத்திருந்தாங்க. பாடிஸ் வேர் ஹேண்ட் ஓவர் டு மிஸ்டர் டேவிட் என்றது ரிப்போர்ட். காசு பவர்னு என்கிட்ட எதுவும் கிடையாது. என்னமோ அவங்களுக்கெல்லாம் ஜஸ்டிஸ் வாங்கி தரணுங்கிற எண்ணத்துல தான் நான் இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதி இங்க ஜாயின் செய்தேன். இன்னைக்கு வரை என்னால எதுவும் முடியல. ஏன்னா மிஸ்டர் டேவிட் இப்ப வரைக்குமே என்னை விட ரொம்பவே பெரிய ஆள். வந்தனா டேவிட்டை பற்றி சொல்லிய விஷயங்கள் ஆதிக்கை நிச்சயமாக கொதிக்க செய்து கொண்டிருந்தாலும் ஒரு வகையான அமைதியில் இருந்தான் அவன். கோவப்படுறதால எந்த நியாயமும் நடந்துட போறது இல்ல. இதுக்கு பதில் செய்ய வேண்டிய விதம் வேற. ஆரம்பத்தில் அவன் கையை பிடித்த ரேயா இப்பொழுது வரை அவன் கையை விடவே இல்லை. அதுவே அவனுக்கு சொல்லியது அவள் மனநிலையை. சரித்திரன் எதுவும் சொல்லவில்லை. மற்றவர்கள் மனதை அறிய நினைத்தான் அவன். ஆதிக் ராஜ்குமாரை பார்த்தான். அங்கிள், இது உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப டெலிகேட் சுச்சுவேஷன். எனக்கு அப்பா, உங்களுக்கு தம்பி. என் அப்பாக்காக நான் வாயால வாதாட விரும்பல. ஏன்னா அது வேஸ்ட். சொன்னபடி அவன் ரேயாவை பார்த்தான். ஆனால் இருவரும் கோர்த்திருந்த கைகளை விடவே இல்லை. ரேயா விஷயத்தில் ராஜ்குமார் நிலை என்னதா இருக்க போகிறதாம் என்பதே அவன் பேச்சின் சாராம்சம். ரேயாவோ, எனக்கு டேவிட் அங்கிள் பத்தி பெருசா எதுவும் தெரியாது. அவங்க அப்படி செய்திருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நம்புறேன். பட் ஒருவேளை நான் நினைக்கிற மாதிரி விஷயம் இல்லைனாலும் ஆதிக்கு என்ன தப்பு செய்தாங்க? அவங்கள ஏன் டார்கெட் செய்றீங்க? காரசாரமாய் கேட்டாள். இக்கேள்வியை அவள் வந்தனாவை நோக்கி. அவங்க அப்பா தப்பே செய்திருந்தா கூட நான் ஏன் ஆதிக்கை இழக்கணும் என்ற மனநிலையில் இருந்தாள் அவள். நீ சின்ன பொண்ணு, புரியாம பேசுற ரேயா. அவ்வளவு பிளான் செய்து டேவிட் வசிஸை எடுத்தது எதுக்கு? பணம். இப்போ உங்க வீட்டில் 2 கேர்ள்ஸ் மட்டும்தான். உங்க அப்பா பிஸ்னஸ் எல்லாமே இப்போ உன் பேர்ல தானே இருக்குது. அப்ப மகன் கூட சேர்ந்து டேவிட் பிளான் செய்து உங்க பிஸ்னஸை எடுக்க ட்ரை பண்ணலைன்னு எப்படி நம்புற நீ? வந்தனா இப்பொழுதாவது ரேயா ஆபத்தை புரிந்து கொள்வாள் என நினைத்தாள். ரேயாவோ, ஓ, இதுதான் உங்க பயமா? சிம்பிள் சொல்யூஷன் இருக்குது இதுக்கு. அப்பா, இனி பிஸ்னஸ் எல்லாத்தையும் ஷாலு நேம்க்கு மாத்துங்கப்பா. எனக்கு எதுவும் வேண்டாம் தன் தந்தையிடம் சொன்னவள். இனி நாங்க மேரேஜ் செய்துக்கிறதுல வேற எந்த அப்ஜெக்ஷனும் உங்களுக்கு இல்லையே என்றாள் வந்தனாவை நோக்கி. வாய் அடைத்து போனாள் ஒரு நொடி வந்தனா. ஆதிக்கோ ரேயாவின் காதருகில் ரகசியமாய் சொன்னான். ஏய் கெடி, ஐ லவ் யூ. எத்தனை முயன்றாலும் ஆதிக்கின் வார்த்தைகளின் விளைவு அவள் முகத்தில் தெரியாமலாயிருக்கும். பார்த்திருந்த சரித்திரனும் உதட்டுக்குள் சிரித்தான். ஓவரால் சிச்சுவேஷன் வந்தனாவை கிண்டல் செய்வது போல் செல்கின்றதோ? ராஜ்குமார் தன் கருத்தை சொல்லி நிலையை சுமூகமாக்க முயன்றார். வந்தனா, நீ சொல்றதுல நிறைய விஷயம் நான் இப்பதாம்மா கேள்விப்படுறேன். அதெல்லாம் வெறும் கற்பனைன்னும் என்னால் சொல்ல முடியாது. கண்டிப்பா அது பியூலா விஷயத்துல, வசீகரன் மலர் எல்லார் விஷயத்திலையும் ஏதோ தப்பு நடந்திருக்குது தான். ஆனா அதையெல்லாம் செய்தது டேவிட்னு என்னால் நம்ப முடியாதுமா. அவனால் பிளான் செய்தெல்லாம் யாரையும் அடிக்கக்கூட முடியாதுமா. அப்படி ஒரு சாஃப்ட் நேச்சர்டு மேன். இதில் மர்டர், அதுவும் பணத்துக்காகன்னு கண்டிப்பா செய்தது அவனா இருக்காது. அவனை யாரோ ஸ்கேப் கோட்டா யூஸ் செய்திருக்கணும்னு தான் எனக்கு படுது. இவ்வளவு நாள் கல்பிரிட் டேவிட்னே நினைச்சுக்கிட்டே நீ பார்த்ததால உண்மையான கல்பிரிட் யாருன்னு நீங்க ஐடென்டிஃபை செய்யாம கூட போயிருக்கலாம்.
அதோட எனக்கு என் தம்பி அதி முக்கியம்தான். பட் அதுக்காக தப்பே செய்யாத என் பொண்ண என்னால பனிஷ் செய்ய முடியாது. வந்தனாவின் முகம் இருள் அடைந்து போயிற்று. பியூலாவும் அப்போ அதி மேல இப்படித்தான் ஆசைப்பட்டா. பட் அதை நாங்க அப்ப தடுத்திருந்தா இன்னைக்கு அவ டாக்டராகி இருந்திருப்பா. நாங்க உங்க பொண்ணோட நல்லதுக்கு தான் சொல்றேன். அன்று பியூலா அளவு சின்ன பொண்ணா இருந்தா நானும் இப்போ அப்படித்தாம்மா பிடிச்சு வச்சிருப்பேன். ஏன்னா உணர்ச்சிகள் அடிப்படையில் ஓடுற வயசு அது. இப்போ அவளும் வெளியே பழகிறா, நல்லது கெட்டது யோசிக்கிறா. கல்யாண வயசும் வந்தாச்சு. அவளே இதில் முடிவெடுக்கட்டும்னு எனக்கு படுது. அதனால சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதம்மா. இந்த விஷயத்துல அவளை டிஸ்டர்ப் செய்யாதம்மா. இதுதான் உங்க முடிவுனா இதுல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்போ நான் கிளம்புறேன் சொல்லிய வந்தனா எழுந்து போய்விட்டார். ரேயாவின் கையும் அதுவுமாக பிரிந்து விடை பெற்றது ஆதிக்கின் கையில் இருந்து. ஆதிக் இப்பொழுது ராஜ்குமாரை பார்த்தான். அவங்களுக்கு சொன்னதுதான் நான் உங்க 2 பேருக்கும் சொல்றதும். 2 பேரும் யோசிச்சு முடிவெடுங்க. பட் என்ன முடிவெடுக்கீங்களோ அந்த முடிவை ஹானர் பண்ற மாதிரி நடந்துக்கோங்க. அன்றில் இன்னொரு தடவை அடுத்தவங்க அப்பாட்ட வந்து உங்க பொண்ணை இப்படி பார்த்தேன்னு சொல்ற மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு நம்புறேன். ரேயா இப்பொழுது அப்பா அருகில் வந்து அமர்ந்தாள். நகத்தை கடித்தபடி பரிதாபமாக அப்பாவை பார்த்தாள். சாரிப்பா. இப்பொழுது ராஜ்குமார் ஆதிக்கை பார்த்தார். எங்க அப்பா விஷயத்துல நான் என்ன சொல்லணும்னு நினைச்சனோ அதை வார்த்தை பிசகாம சொல்லிட்டீங்க அங்கிள். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். வெட்டிங் விஷயத்துல ஐ எம் ஈவன் மோர் கிரேட்ஃபுல். நீங்க சொன்ன மாதிரி நாங்க யோசிச்சுட்டு முடிவு சொல்றோம் அங்கிள். ஆதிக் சொல்ல, யோசித்து முடிவெடுப்பதா? என்ன சொல்கிறான் இவன் என அதிர்ந்து போய் அவனை பார்த்தாள் ரேயா. யோசிக்க சொல்வானா? எதை யோசிக்கப் போகிறான் இவன்? ரேயா ஆதிக்கைத்தான் அதிர்ச்சியும் தவிப்புமாய் பார்த்து கொண்டிருந்தாள். அவன் அவள் பார்வை மாற்றத்தை உணர்ந்திருந்தானோ? கண் நொடி அவள் மீது கண் திருப்பி, பயப்படாத, உனக்கு பிடிக்காதத செய்வனா என்பது போல் சற்றே கண் சுருக்கி ஒரு ஐக்கிய பார்வை பார்த்தவன் மீண்டுமாக ராஜ்குமாரை நோக்கி பேசத் தொடங்கினான். ரேயாவுக்குள் அனைத்து ஆறுதலும் அப்பொழுதே கிடைத்துவிட்டது. அங்கிள், அன்றில்தான் உங்க மூத்த பொண்ணு ரேயான்னு நாங்க தப்பா புரிஞ்சுகிட்டதால தான் முன்னால நடந்த குழப்பம் நடந்து போச்சு. ஐ எம் வெரி சாரி அபவுட் இட். ராஜ்குமாரிடம் சொன்ன ஆதிக் கண்களால் சரித்திரனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். ஷாலு அண்ணிய ரேயுவோட யங்கர் சிஸ்டர்னு நினைச்சிட்டேன். சரித்திரன் புரிஞ்சுட்டது. இட்ஸ் ஓகே என்பது போல் நட்பு புன்னகையுடன் பார்க்க, ராஜ்குமாரோ, சாரிலாம் எதுக்குப்பா, நடந்த குழப்பத்துக்கு நாங்களும் தான் காரணம். என்னவோ எவ்வளவுதான் கவனமா போனாலும் சில நேரம் சிலருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது இல்லையா, அது மாதிரி அது நடந்துட்டது. அதோட டேவியையும் உங்க அம்மாவையும் அன்னைக்கு நாங்க ரொம்பவும் இன்சல்ட் செய்த மாதிரி ஆகிட்டது. அதான் அடுத்து அவன்கிட்ட சாரி கேட்டுட்டு ரேயா, அதாவது என் மூத்த பொண்ணு ஷாலு கல்யாண பத்திரிக்கையை உங்க வீட்டுக்கு அனுப்புறதுக்காக உங்க அப்பாட்ட பேசினேன். ஆதிக் ரொம்ப ஃபீல் பண்றான். இப்போதைக்கு நாங்க அங்க வர்றது அவனுக்கு இன்னும் கஷ்டமா தோணும்னு டேவி சொன்னான். அவன் சொல்றதும் நியாயம்தானேன்னு தான் அடுத்து உங்க வீட்டோட எந்த கான்டாக்ட்லையும் நான் இல்லை. பத்திரிக்கை அனுப்பி இருந்தா கூட உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு இப்ப தோணுது. பைதவே, எப்படினாலும் இதெல்லாம் இப்ப நானும் டேவிட்ட பேசணும். எஸ் அங்கிள், நீங்க அப்பாட்ட பேசுங்க. அப்பா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓகே, நான் டேவிட்ட பேச போறேன். நீங்க 2 பேருமா பேசி என்ன முடிவெடுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. ராஜ்குமார் ரேயாவையும் ஆதிக்கையும் பார்த்து பொதுவாக சொன்னார். ராஜ்குமாரவை தேவையில்லாமல் இடம்பெயர்க்க விருப்பமின்றி சரித்திரன் அருகில் இருந்த அறையை காண்பித்தான் இளையவர்களுக்கு. ஆதிக்க அங்க கூட்டிட்டு போ அன்றில். அங்க கார்டன் வியூ நல்லா இருக்கும். பைதவே, ஃப்ரிட்ஜில் கஸ்டர்ட் இருக்குன்னு சொன்னாலும் நாங்க போக மாட்டோம். பதிலுக்கு அவள் வாயாடுவாள் என எல்லோரும் எதிர்பார்த்தனர்தான். சரண் ஒரு வார்த்தை சொல்லி அதுக்கு மறு வார்த்தை சொல்லாமல் விட்டால் அது ரேயா இல்லையே. ஆனால் அவள் பதில் ஏதும் சொல்லாமல் நடை தயங்க அதை பிறர் உணரா வண்ணம் மறைக்க முயன்றபடி அந்த அறையை பார்த்து நடக்க துவங்கிவிட்டாள். ஆதிக்குடன் பேசுவதற்காக வந்த தயக்கம் இல்லை இது. ஆனால் அனைவர் முன்பாக அவனோடு செல்ல என நினைக்கும் போது ஏன் வருகிறதாம் இது? ஆதிக்கம் எழுந்து கொண்டான். தனியா கூட்டிட்டு போய் அடிக்கிறது தான் அவ ஸ்டைல். ஆதிக், நீங்க எதுக்கும் கவனமா இருங்க.
சூழலை இயல்பாய் உணர வைக்க உதவினான் சருத்திரன். ஓ, ஷாலு அண்ணி உங்களை அப்படித்தான் சமாளிக்கிறாங்களா? இப்பதான் அண்ணி எவ்வளவு பெரிய டெரர்னு தெரியுது, சத்தமாய் சொன்ன ஆதிக் சற்று குரல் இறக்கி. தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணா, அவளுக்கு சப்போர்ட் செய்யாம உங்க கூட சேர்ந்து சிரிச்சிட்டு போனா இன்னும் 2 அடி எக்ஸ்ட்ரா கிடைக்குமே. அனுபவப்பட்டவர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே என இன்னுமாய் வாரினான். எல்லாவற்றையும் திரும்பி பாராமல் கேட்டுக்கொண்டிருந்த ரேயாவுக்கு ஒரு புறம் சிரிப்பு வந்தாலும் மறுபுறம் அவள் முடிவுதான் ஆதிக்கின் முடிவும் என தெளிவாக புரிந்தே விட்டது. அறையின் நுழைவாசல் இருந்த பகுதியும் அதற்கு இடப்புறமாக டா வடிவில் சுவர்கள் இருக்க மற்ற இருபுறமும் முழுவதுமாய் கண்ணாடி ஜன்னலாயிருந்தது. வெண்ணிற அறைதான். சுவர், ஜன்னல், கதவு, சட்டம் என அனைத்திற்கும் வெண்ணிறம்தான். நிறம் சேர்த்தவை அறையின் கண்ணாடி சுவர், அருகில் இருந்த செடிகளும், கண்ணாடி வழியே பார்வைக்குள் பட்ட தோட்ட புல்வெளியும், அதில் வரிசையாய் வளர்க்கப்பட்டிருந்த பல நிற ஓலியண்டர்களும் தான். நுழைந்ததும் அறையை ஒரு சுற்று பார்வையால் பார்த்தவன், அழகா இருக்குது ரேயு என்றபடி அவளை நோக்கி வந்து ஜன்னல் சுவர் அருகில் நின்றிருந்தவளுக்கு அங்கிருந்த ஒரு சிறு நாற்காலியை இழுத்து போட்டுவிட்டு அதற்கு அருகில் இருந்த பியானோவின் முன் இருந்த நாற்காலியில் தானும் அமர்ந்து கொண்டான். எப்படியோ நாம இப்படி ஒரு பீரியட் கோத்ரூ செய்யணும்னு இருந்திருக்குது ஆதிக், ஏயாதான் ஆரம்பித்தாள். நம்ம லைஃபோட 90% விஷயம் நம்ம கையில தான் இருக்குது. பட் மீதி இருக்கிற 10% இப்படித்தான் அவன் அவனுக்கு நியமித்த பாதையில் பொறுமையோடு ஓட கடவன்னு ஒரு வசனம் இருக்குது தெரியுமா? அதுதான் இது. இது நமக்கான ட்ராக். இப்படி நடந்திருக்கலைன்னா நீங்க உங்க ஃபேமிலி பிஸ்னஸ்ல செட்டில் ஆகி இருப்பீங்க. நான் அதே பயந்தாங்குள்ளி அப்பா பொண்ணுல இருந்து பயந்தாங்குள்ளி ஆதிக்கு வைஃபா அவுட்லுக் சேஞ்ச் ஆகியிருப்பேன். இன்வர்ட்லி இப்ப வந்த பலம், பக்குவம், எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் எனக்கு கிடைச்சிருக்காது. கடவுளை நேசிக்கிறவனுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாத்தான் நடக்குமாம். அப்படித்தான் நான் நடந்து போன விஷயங்களை பார்க்குறேன். என்ன நல்லதுன்னு இப்போ நமக்கு புரியறதை விட இன்னும் கூட என்னலாமோ வகையில் இது நல்லதாக இருக்கலாம். பட் இட்ஸ் குட், நோ கிரீவன்ஸ். ஸோ நடந்ததை பற்றி நாம் அப்புறம் பேசிக்கலாம். பட் இப்போ என்ன செய்ய போகிறோம்? உங்கள் பிளான் என்ன? அதை பற்றி சொல்லுங்கள் முதல்ல. என்னை பொறுத்தவரை ஐ வாண்ட் டு கெட் மேரீட் இமீடியட்லி. தெளிவாய் தன் மனதை எடுத்து சொன்னாள் அவள். முக்கியமான விஷயத்தில் இன்னும் கண்ணாமூச்சி ஆட அவள் தயாரா இல்லை. அவன் முகத்தில் ஒரு ரசனை கலந்த முறுவல் இருந்தாலும் அவளுக்காய் சில கேள்விகள் இருந்தன ஆதிக் மனதில். என்னை பத்தி முழுசா எதுவும் தெரியாம ஒரு டிஜிபி, அதுவும் உங்க ஃபேமிலி வெல் விஷர் வந்து இவ்வளவு சொல்லிட்டு போன பிறகும் நீ இப்படி அவசரமா டெசிஷன் எடுக்கிறது உனக்கு எப்படி சரியாப்படுது ரேயு? அவனிடம் இந்த கேள்வியை எதிர்பார்த்திருந்தாள் ரேயா. ஒரு மனுஷனை முழுசா புரிஞ்சுக்கிட்டு தான் மேரேஜ் செய்யணும்னா 100 வயசுல கூட மேரேஜ் செய்ய முடியாது. பிகாஸ் த்ரூ அவுட் அவர் லைஃப் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் நாம் ரியாக்ட் செய்கிறத வச்சு தான் நம்மளோட ஒவ்வொரு குணமும் நமக்கே தெரியும். அப்படித்தான் கூட இருக்கிறவங்க பற்றியும். ஆக வாழ்க்கை முழுக்க உங்களை பற்றி எனக்கு புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்க போகுது. தென் நான் எப்போ தான் மேரேஜை பற்றி டிசைட் பண்ண? அடுத்த விஷயம் உங்கள் ஃபேமிலி பற்றி. கல்யாணம் செய்யறதுக்கு ஒரு ஐடியலான குடும்பம் தான் வேணும், ஐடியலான சூழல் வேணும் அப்படின்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. பாவம் செய்யாதவன் ஒருவனும் இல்லைன்னு பைபிள் சொல்லுது. அப்போ குறை இல்லாத ஃபேமிலி மட்டும் எப்படி இருக்கும்? நாம் எல்லோரும் ஒவ்வொரு வகையில் இம்பர்ஃபெக்ட் தான். நான் அங்கிளை தப்பாக சொல்லலை. பட் ஓவரால் என் எக்ஸ்பெக்டேஷனை சொல்கிறேன். அதுக்காக முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனை எப்படிப்பட்ட ஃபேமிலியில் இருந்து வந்தாலும் கல்யாணம் செய்யலாம்னும் நான் சொல்ல வரலை. உங்கள் பேசிக் மாரல் வேல்யூஸ் எனக்கு தெரியும். கோவா, பெங்களூர்னு ஒவ்வொரு இடத்திலும் யூ பிஹேவ்டு பர்ஃபெக்ட். இப்போவும் நான் இப்போவே செய்யலாம்னு சொல்கிறேன். நீங்கள் தான் யோசிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பணத்துக்காக வரவங்க செய்கிற வேலையா இது? எல்லாத்த விட இவங்களை கல்யாணம் செய்தா இவங்க என்னை நல்லா வச்சுப்பாங்க, நான் சந்தோஷமாக இருப்பேன்னு ஒரு மனுஷனை நம்பி கல்யாணம் செய்யறதில்ல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா அந்த மனுஷன் மறுநாள் உயிரோட இருப்பான்னு கூட நமக்கு என்ன கேரண்டி இருக்குது? இவங்க கூட என் வாழ்க்கையை கடவுள் இணைத்திருக்கார். ஸோ இவங்களோட சேர்ந்தா நாங்கள் 2 பேரும் லைஃபை, அதன் சேலஞ்சஸை, சுக துக்கத்தை பெட்டராக ஃபேஸ் செய்வோம். ஒருத்தரோட வீக்னஸில் அடுத்தவங்க பலமாக இருப்போம்.
together we will be successful and it will continue till God wants. நானா இதை விட்டு வெளியே வரமாட்டேன் அப்படிங்கிற வியூவில் மேரேஜை அப்ரோச் செய்யத்தான் எனக்கு பிடிச்சிருக்குது. அந்த வகையில் என் இன்னர் ஸ்பிரிட்டுக்கு நல்லாவே தெரியும் we are brought together by God. அதனால் இதுக்கு மேலே வெயிட் செய்கிறதுல அர்த்தம் இருக்கிறதா எனக்கு படலை. we are brought together by God. அதனால் இதுக்கு மேலே வெயிட் செய்கிறதுல அர்த்தம் இருக்கிறதா எனக்கு படலை. அங்கிள் விஷயம் என்னதான் டேர்ன் அவுட் ஆனாலும் அதை நாம் சேர்ந்து பெட்டராகவே ஹேண்டில் செய்யலாம்னு எனக்கு தோணுது. அவளை இமைக்காது பார்த்து கொண்டிருந்தான் ஆதிக். அடுத்த சில நிமிடங்களில் ஆதிக் ரேயா திருமண முடிவு ராஜ்குமார் மற்றும் சரணுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. அதோடு ராஜ்குமாரிடம் பேசிய ஆதிக்கின் தந்தை டேவிட் மற்றும் ஜெயா அனைவருமாக மறுநாள் என்கேஜ்மெண்ட் என முடிவு செய்தனர். ஆதிக்கிற்கு விடுமுறை கிடைப்பதை பொறுத்து வெகு விரைவில் திருமணம் என ஏற்பாடு. என்கேஜ்மெண்ட் பர்ச்சேஸ். இப்பொழுது அவளது காரை ஆதிக் டிரைவ் செய்ய அவன் அருகில் ரேயா. தேவநேசன் அங்கிள் வந்து உங்க அப்பா உனக்கு மாப்பிள்ளை பார்க்காங்கன்னு சொன்னதா புரிஞ்சதும் தான் நான் அப்பா அம்மா எல்லாம் அப்போ கல்யாண முடிவுக்கு வந்தோம் ரேயு. உனக்கு தெரியுமான்னு தெரியல, சிமி காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நல்ல அலையன்ஸ் வந்ததுன்னு கல்யாணம் செய்து வச்சுட்டாங்க. நான் இப்போ எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் வீட்டில், பட் அடுத்த வருஷம் பண்ணுறதுக்கு இந்த வருஷம் பண்ண போகிறோம், இதில் என்ன பெரிய வித்தியாசம்னு சொல்லிட்டாங்க எல்லாரும். அதோட நல்ல பையனை விட முடியுமா? அடுத்து இதே மாதிரி நல்ல இடம் எப்போ கிடைக்குமோ அதோட அவள் கல்யாணம் முடிஞ்சா எங்களுக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பு முடிஞ்ச மாதிரின்னு 1000 விளக்கம் அம்மாட்ட இருந்து. அவன் நடந்த குழப்பத்தை விளக்கவே இன்னும் முனைந்தான். ரேயாவும் தன் கவனத்தை அதில் திருப்பினாள். அவன் சொல்ல விரும்புவதை சொல்லி முடிக்கட்டுமே. அப்படி உங்க அப்பாவும் நினச்சிதான் படிச்சுக்கிட்டு இருக்கிற உனக்கு அலையன்ஸ் பார்க்காங்கன்னு நான் நினச்சேன். அதோட ராஜ்குமார் அங்கிளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் உண்டுன்னு கேள்விப்பட்டிருந்தேன். அப்போ பொண்ணுங்களை சீக்கிரம் செட்டில் செய்யணும்னு அவங்க நினைக்கிறது இயல்பு தானேன்னு பட்டது. அதான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பொண்ணுக்கு ஏன் இப்போவே கல்யாணத்துக்கு பேசுகிறாங்கன்னு எனக்கு வித்தியாசமாக தோணலை. நீ படித்து முடித்த பிறகு வெட்டிங் வச்சுப்போம்னு சொன்னால் அங்கிள் எப்படி எடுத்துப்பாங்களோ, சரி வேற இடம் பார்க்கலாம்னு நினச்சிடுவாங்களோன்னு எனக்கு நர்வஸ் ஆகிட்டு. அதான் அப்போவே மேரேஜுக்கு நான் ஓகே பண்ணதே. சாரிடா, நான் செல்ஃபிஷாக மூவ் பண்ணிட்டேன்னு நினைக்காத. சே இல்லை, பயத்தில் எடுக்கிற முடிவு எப்பவும் சரியாக இருக்கிறது இல்லை. அது அப்போ தெரியல, இப்போ புரியுது. பட் அப்போ மேரேஜ்னு முடிவானதும் ரொம்பவே சந்தோஷமாக ஃபீல் ஆனது நிஜம். அது வரைக்கும் நான் உன்னை எப்போவுமே காண்டாக்ட் செய்யாததற்கு உனக்கு ரீசன் தெரிஞ்சிருக்கும். உங்கள் அப்பா எங்கள் அம்மான்னு யாரும் அதை ரொம்ப நல்ல விஷயமா எடுத்திருக்க மாட்டாங்க. அதனால் அதை சீக்ரெட்டாக செய்கிற மாதிரி போயிருக்கும். அது ஒரு வகையில் 2 பேருக்கும் கில்ட்டியாக இருந்திருக்கும். அதோட நமக்குமே கண்டிப்பாக அது தேவையில்லாத டீவியேஷன், ப்ரெஷர் எல்லாம். உனக்கும் அதில் இஷ்டம் இல்லைன்னு வேறப்பட்டது. பட் வெட்டிங் ஃபைனலைஸ் ஆனதும் கண்டிப்பாக உன்னிட்ட பேசணும்னு நினச்சேன். ரொம்பவே ஆசையாக இருந்தது ஒரு பக்கம். நாம் பார்த்து கிட்டத்தட்ட 1.5 இயர் ஆகி இருந்தது. ஐ மிஸ்ட் யூ பேட்லி. ஜஸ்ட் முந்தின நாள் நைட் தான் நான் இந்தியா வந்திருந்தேன். காலையில் என்கிட்ட அப்பா இந்த ப்ரப்போசல் பற்றி சொன்னாங்க. நான் சரின்னு சொன்ன உடனே உங்கள் அப்பாட்ட அப்பா ஓகே செய்ய உங்கள் அப்பா என்கிட்ட பேசினாங்க. எனக்கு உன்னை பார்க்க இருந்த ஆசையிலேயே நான் எல்லாத்தையும் சீக்கிரம் வைக்க சொல்லி கேட்டேன். அது தனக்கு என்னதாய் புரிந்தது என்ற நினைவு இப்பொழுது வந்து போனது ரேயாவிற்கு. அங்கிள்கிட்ட பேசி முடிச்சதும் நான் உன்னைத்தான் கூப்பிட ஆசைப்பட்டேன். அந்த டைம் அங்கிள்கிட்ட நான் பேசின விஷயத்தை பற்றி, ஈவினிங் ஃபங்க்ஷன் பற்றின்னு என்கிட்ட கேட்க ஆரம்பித்தாங்க அப்பாவும் அம்மாவும். அந்த டைம் தான் அங்கிள் திரும்ப கூப்பிட்டு என் சின்ன பொண்ணு உங்ககிட்ட பேசணுமாம்னு சொன்னாங்க. இப்போ புரியுது அப்போ லைனில் வந்தது நீன்னு. பட் அந்த டைம் நான் புரிஞ்சுக்கிட்டது லைனில் வந்தது உன்னோட குட்டி தங்கைன்னு, அதாவது ஷாலு ஒன்னி. அதான் அப்படி பேசிட்டேன், சாரி. புரியுது ஆதிக், இட்ஸ் ஓகே. இயல்பாக சொல்வது போல் சொல்ல முடிந்தாலும் அன்று அவனுடன் பேசிய ஃபோன் கால்களின் வலி இன்னும் கூட நாக்கடியில் கசந்து இதய நடுவில் வலிக்கிறது தானே. அந்த காலில் நீ ஏதாவது பேசி இருந்தன்னா கூட எனக்கு பேசுறது என்னோட ரேயுன்னு தெரிஞ்சிருக்கும்டா. அவள் முகமே அவளின் வலியை அவனுக்கு உணர்த்த ஆதிக்கின் குரல் இன்னுமாய் தழைந்து மென்மையானது. அவள் கையை மென்மையாக தன் கரத்திற்குள் எடுத்து வைத்தான்.
உனக்கு இருந்த மனவேதனையில அப்ப நீ பேசியிருக்க மாட்டேன்னு புரியுதுமா. ஆனா அப்போ ஒரு வார்த்தை கூட நீ பேசலையா? அதனால எனக்கு பேசுறது நீன்னு தெரியல. உன் அப்பா 2வது பொண்ணுன்னு சொன்னதால, நான் உன் தங்கைட்ட பேசுறதா நெனச்சு தான் உன்ன பார்க்கணும்னு நெனச்சேன். முடியல. உன் அக்காவ பேச சொல்லுன்னெல்லாம் நான் சொன்னது. இன்னைக்கு எது தப்பா போயிருக்கும்னு யோசிக்கிறப்பவே, இதெல்லாம் ஓரளவு புரிஞ்சுட்டு ஆதிக். அதுல வேற நான் முதல் தடவை உங்க வீட்டுக்கு வந்திருந்தப்ப, 2வது பொண்ண அவ மாமா வீட்ல எல்லாரும் நல்லா ட்ரீட் செய்ய மாட்டாங்க. அவ பிறந்ததுல தான் அவ அம்மா இறந்துட்டாங்கன்னு, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கைன்னு உங்க அப்பா சொல்லியிருந்தாங்க. அதனால எனக்கு ஆரம்பத்துல இருந்து, உன் தங்கைன்னு நான் புரிஞ்சு வச்சிருக்கிற பொண்ணு மேல ரொம்பவே சாஃப்ட் கார்னர். நீ வேற ஷாலுக்கு நீங்க அலையன்ஸ் பாருங்கன்னு வேற சொல்லிக்கிட்டு இருந்த. சம்வாட் உன் தங்கை ஷாலுவுக்கு நாம பொறுப்புன்னு ஒரு ஃபீல். அது என் பேச்சுல எக்கோ ஆகி இருக்கும். அவள் விழிகளில் நீர் கோர்த்தது. எத்தனையை யோசித்திருக்கிறான். சாரிடாமா, ஐ ஹர்ட்டட் யூ வெரி பேட்லி. அவள் கண்களில் நீர் கோர்ப்பதைக் காணவும் அவன் பேச்சு நின்று போனது. அப்படியெல்லாம் இல்லப்பா. ஐ அம் ஃபைன். நீங்க சொல்லுங்க. நடந்த எல்லாவற்றையும் அறிந்த பின்புதான் அவன் மீது நம்பிக்கை வரப்போகிறது என்றெல்லாம் இல்லை. ஆனாலும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் மனதை ஸ்பரிசிக்க ஆவல். அவள் இயல்பானது போல் தோன்றவும் மீண்டுமாய் தொடர்ந்தான் ஆதிக். மொத்தத்துல அப்ப எனக்கு உன் தங்கைன்னு மனசுல இருந்தது ஒரு ஸ்கூல் கோயிங் குட்டி பொண்ணு வித் அ ஃபீலிங் ஆஃப் ரிஜெக்ஷன். ஸோ நான் ஃப்ரெண்ட்லியா டெண்டரா பேச ட்ரை பண்ணி இருப்பேன். அதோட ஐ வாஸ் டயிங் டு ஸ்பீக் டு யூ. அதான் உன் அக்காவை பேச சொல்லுன்னு சொன்னேன். அதாவது அந்த அக்கா என்ன பொறுத்த வரைக்கும் என் ரேயு. பட் அக்கான்னு சொன்னதும் உனக்கு உன் அக்கா ஷாலு அண்ணின்னு புரிஞ்சிருக்கும். ம். அடுத்து நீயா எனக்கு கால் பண்றப்ப, முதல்ல பேசின ஷாலு போய் தன் அக்கா ரேயுட்ட சொல்லி நீ கால் பண்றன்னு நான் நினைச்சேன். ஏன்னா அந்த டைம் நீ உன் நம்பர்ல இருந்து கால் பண்ண. அதோட வாய் திறந்து பேசின. பேசுறது நீன்னு புரிஞ்சது. எல்லாத்துக்கும் மேல முதல்ல லைன்ல வரவும் நீ அழுத. அவ்வளவு நாளும் நான் உன்னை மிஸ் செய்த மாதிரி நீயும் என்னை மிஸ் பண்ணியிருப்ப. அதான் அழுறேன்னு நான் நினைச்சேன். ஆனா அடுத்து நீ எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமான்னு கேட்டதும் என்ன இப்படி ஒரு கேள்வின்னு தான் முதல்ல தோணுச்சு. உன் வாய்ஸ்ல வேற ஜீவனே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். உன் அப்பா உன் சம்மதத்தை கேட்டிருக்க மாட்டாங்க. நானும் அப்படியே உன்கிட்ட எதுவுமே சொல்லாம வெட்டிங்கை ப்ரொசீட் செய்யறேன்னு நீ அப்செட்டா அப்செட் ஆகுறியோன்னு ஒரு தாட். நேர்ல பார்த்து ப்ரப்போஸ் செய்யணுங்கிற ஆசையில தான் நான் அதுக்கு முன்னால ஓப்பனா உன்கிட்ட எதுவும் பேசலைன்னு மனசுல இருந்த உண்மையான ரீசனை உன்கிட்ட சொன்னேன். பட் நீ அப்பன்னா நேர்லயே சொல்லிக்கோங்கன்னு ஒரு மாதிரி கட் பண்ண. உனக்கு அதுல ஏதோ பிடிக்கல. என்கேஜ்மெண்ட்டுக்கு பிறகு ப்ரப்போஸ் செய்வியோன்ற மாதிரி நீ இரிட்டேட் ஆகிறன்னு நினைச்சுதான் அவசர அவசரமா எனக்கு இந்த கல்யாணத்துல ரொம்பவே இஷ்டம்னு சொன்னேன். அது உனக்கு நான் உன் அக்காவை பத்தி சொல்றேன்னு புரிஞ்சிருக்கும்னு இப்ப தெரியுது. அதுக்கு பிறகு நடந்தது எதுவும் எனக்கு தெரியாது. தென் அப்பா ரேயா வேற ஒரு பையனை விரும்புறான்னு சொன்னப்ப என்னால நம்பவும் முடியல, டைஜஸ்ட் செய்யவும் முடியல. இப்பொழுது அவன் கையை இறுக பிடித்தாள் ரேயா. அன்றைய அவன் வலி உணர்ந்தவளாய். ஆதிக்கோ மறுப்பாய் புன்னகைத்தான். இப்பதான் அது ஷாலு அண்ணி சரித்திரன் அண்ணா லவ் ஸ்டோரின்னு தெளிவா புரிஞ்சுட்ட. அப்ப சொல்றப்ப அந்த பையன் அங்க வந்தாச்சு. மேரேஜ் ஃபிக்ஸ் ஆன மாதிரி தான். நீ இங்க வந்தா எல்லாருக்கும் கஷ்டம். அதோட கல்யாண பொண்ணு உன்னை விரும்பினாங்கிற மாதிரி எதையாவது சொல்லிட்டனா ஊர்ல அவளை ரொம்பவே தப்பா பேசிடுவாங்கன்னு அப்பா சொன்னாங்க. இன்ஃபேக்ட் அப்பா உன் அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்ததும் எனக்கு தெரியாது. யாரும் சொல்லல. ஏன் அப்பா என்னட்ட பொய் சொல்றாங்கன்னு நான் நினைக்க வழியே கிடையாது. ப்ரப்போசலே அவங்க இஷ்டப்பட்டு கொண்டு வந்தது. அதோட நான் உனக்கு கூப்பிட்ட காலை நீ அட்டென்ட் செய்யவும் இல்லை. நீ என்கிட்ட பேசுறப்ப அழுததும் உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமான அப்செட்டா கேட்டதும் விருப்பத்தோட பேசுன மாதிரி இல்லாம அவசரமா காலை கட் செய்ததும் இப்ப வேற மாதிரி தோணுச்சு. உன்னை நம்பி பழகுனனே, நீ என்னை இப்படியா நினைச்ச? நான் வேற ஒருத்தனை விரும்புறேன்னு நீ மை காட், எதெல்லாம் எப்படியெல்லாம் தோணியிருக்கு. ஆ, நாம் அதுக்கு முன்ன மனசு விட்டு பேசிக்கிட்டது கிடையாது. நீ என்ன விரும்புறன்றது எனக்கு அப்ப வரை ஒரு யூகம்தான். அதோட அடுத்து ஒரு 1 1/2 இயர் உன்னை பத்தி எனக்கு எந்த தகவலும் கிடையாது. எங்க காலேஜ் வர உனக்கு மார்க்ஸ் இருந்தும் நீ வரல என்ற இன்ஃபோ தவிர அடுத்து நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்குன்னு ஆசையா கிளம்பி வந்த அப்பா
உனக்கு வேற ஒருத்தங்களோட மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. நீயும் என்னட்ட பேசல. அதான் உனக்கு வேற ஒருத்தங்களோட உன் விருப்பத்தோட மேரேஜ்ன்னு ஆன பிறகு, நான் உன்ன பெர்சிவியர் செய்யறது என் மனசாட்சிக்கு நியாயமா படல. அதோட உன்ன அப்படி பார்க்க தெம்பும் இல்ல. அப்புறம் இப்ப காலேஜ் ஃபங்ஷன்ல பார்க்கறப்ப தான் தெரிஞ்சது. யூ ஆர் நாட் எட் மேரிட்ன்னு. அதோட யூ ஆர் ஸ்டில் இன் லவ் வித் மீன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். பட் ஏதோ ஒரு ஹர்ட்லயும், என் மேல கோபத்திலயும் இருக்குதுன்னு புரிஞ்சது. அதான் கம்பல் பண்ணியாவது உன்ட்ட பேசி, எல்லாத்தையும் ரிசால்வ் செய்யணும்னு நெனச்சேன். அப்புறம் உன் காலேஜ் சேர்மன் ரூம்ல வச்சு, அங்கிள் உனக்கு அலையன்ஸ் பார்க்கறதா சொல்லவும், உன் முகத்துல ஒரு கம்ஃபர்டபிள் ஃபீல். நான் ஒவ்வொரு தடவையும் உன்னை சரியா புரிஞ்சுக்க மாட்டேனானோன்னு தோணிட்டு, உனக்கு உன் அப்பா அலையன்ஸ் பார்க்கறது தான் பிடிச்சிருக்குதுன்னு தோணுச்சோ? நீ வீட்டுக்கு போன்னு சொன்ன. சாரிப்பா. நானாவது அட்லீஸ்ட் அந்த கால்லயாவது கொஞ்சம் தெளிவா பேசி இருக்கலாம். அப்படியே ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டே போனா, சொல்லிக்கிட்டே போகலாம். பை த வே, நீ எப்படி ரேயுமா நான் அப்படி சொல்வேன்னு நெனச்ச? சிமி உன்ன அண்ணின்னு வரைக்கும் நேரடியாவே சொன்னா. தான் குழம்பிய எல்லா வகையையும் சொன்னாள் ரேயா. அந்த டைம்ல அத்தான்னு தான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஹஸ்பண்ட்னா சொல்லிக் கொடுக்க முடியும். எல்லாத்தையும் முதல்ல சரியா புரிஞ்சுட்டு, அப்புறம் எல்லாத்தையும் மாத்தி யோசிச்சு, ச்ச எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்க நீ? ஷாலு அண்ணி ரூம்னு தெரிஞ்சு, அன்னைக்கு நான் அங்க போகல. நான் ஸ்டே செய்திருந்த ரூம்ல தண்ணி வரல. அதனால அங்க போனேன். நெக்ஸ்ட் ரூம்ல லைட் ஆன்ல இருந்ததால, அங்க நீ இருக்கன்னு நெனச்சுட்டு, நான் இந்த ரூம யூஸ் செய்தேன். அவ்வளவுதான். மத்தபடி அதுக்கு முன்ன நான் உன்ன மீட் செய்த சிச்சுவேஷன் எதுவும் அந்த பஸ் அண்டையிலோ, இல்ல அதுக்கு பிறகு ஸ்கூல்லயோ, எங்கேயும் உன்ன ஃபோட்டோ எடுக்கிற சான்ஸ் அமையல. அந்த ரூம்ல உன் ஃபோட்டோவ பார்த்ததும், அத நான் ஸ்னாப் எடுத்துக்கிட்டேன். தட்ஸ் ஆல். உன் ரூமுக்கு நான் ஏன் போறேன்னு கேட்டது, அவுட் ஆஃப் பியூர் டென்ஷன். ஜஸ்ட் முந்தின நைட் தான் உங்க அப்பா லவ் மேரேஜ் பத்தி எவ்வளவு வெறுப்புல இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிடிச்சுக்குங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் என் லவ்க்கு ஃபேவரா இருந்த ஒரே பாயிண்ட். மறுநாள் நம்ம 2 பேரையும் அப்படி சேர்த்து உங்க அப்பா பார்த்தா, அப்புறம் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? வேர் வில் ஐ கோ ஃபார் யூ? அந்த டென்ஷன்ல தான் உன் ரூமுக்கு நான் எப்படி வருவேன்னு கேட்டேனே தவிர, ஐ டிடன்ட் மீன் எனிதிங் எல்ஸ். என்கேஜ்மெண்ட்டுக்கென வயலட் மற்றும் பச்சை வர்ணம் கலந்த புடவை, அதற்கான ஆக்சசரிஸ் என எல்லாம் வாங்கி கொண்டு அன்று இரவு வீடு வந்த ரேயா நிச்சயமாக மறுநாள் நடக்கவிருப்பது என்கேஜ்மெண்ட் எனத்தான் நம்பியிருந்தாள். ஆனால் மறுநாள் காலை இவள் வீட்டில் இவளுக்காக காத்திருந்த ஆதிக்கின் அம்மா நிகழ்ச்சியை மாற்றிவிட்டார். என் தம்பி வசி பத்தி ஏதோ ஒரு டிஜிபி என்னமோ சொன்னாங்களாமே. ஆதிக்கு இப்பதான் சொன்னான். அவர் பேச ஆரம்பிக்கவுமே விஷயம் அவருக்கு அவ்வளவாய் பிடிக்கவில்லை என்பது ரேயாவுக்கு புரிந்துவிட்டது. உட்காருங்க ஆண்டி. இவள் வார்த்தையை அவர் கண்டு கொள்ளவே இல்லை. ஆதிக் அப்பா பத்தி எனக்கு தெரியும். அவர் எந்த தப்பும் கண்டிப்பா செய்திருக்க மாட்டார். அதனால நீங்க அவரை நம்புறேன்னு சொல்றது எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல. ஆனா வசியால உன் சித்தப்பாவுக்கு ஏதோ பிரச்சனை ஆச்சதுன்னு அந்த லேடி சொன்னாங்களாமே. யாருக்கு தெரியும்? ஒருவேளை உன் சித்தப்பாவால என் தம்பிக்கு பிரச்சனை ஆகி இருக்கலாம் இல்லையா? என் தம்பி சாவுக்கு காரணமே உன் சித்தப்பாவா கூட இருந்திருக்கலாம் இல்லையா? நான் ஏன் உன் சித்தப்பாவை நம்பணும்? அப்படிப்பட்டவங்க வீட்ல இருந்து நான் எப்படி பொண்ணெடுக்க? ஆன்ட்டி ஈ அதிர்ச்சியில் உறைந்து போனாள் ரேயா. ஆமா, அத சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். இந்த கல்யாண விஷயத்துல ஆதிக் முடிவா இருக்கான். அவன் முடிவை மறுக்கவோ தடுக்கவோ மாட்டேன். ஏன்னா அவன் மனசுல இப்படி ஒரு விதைய போட்டதே நான் தான். இத்தனை வருஷத்துக்கு பிறகு அவன் இப்பதான் முழுசா சந்தோஷமா இருக்கான். அவன் சந்தோஷம் எனக்கு ரொம்பவே முக்கியம். ஆனா எனக்கு உன்னை பிடிக்கல. இந்த கல்யாணத்தை தடுக்கலாம் நான் நினைக்க மாட்டேன். ஆனா உனக்கு என் வீட்ல இடம் கிடையாது. இவள் பதிலை கூட கவனிக்காமல் அவர் திரும்பி சென்றே விட்டார். அடுத்த அரை மணி நேரத்தில் ஆதிக் அங்கிருந்தான். அவள் முன்னால். இவள் மொபைலில் விஷயத்தை சொல்லவும் ஓடி வந்திருந்தான். சாரி, அம்மா இப்படி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கல ரேயுமா. இதை பத்தி கேட்டதுக்கு அம்மா இப்ப கூட என்னட்ட எதுவுமே எதிரா பேசல. ஆனா உன்னிட்ட ஏன் அப்படி சொன்னாங்கன்னு காரணமும் சொல்லல. ஆனா அதை அவங்க மறுக்கவும் இல்லதானே. நாம் இப்ப என்ன செய்ய ஆதிக்? வருத்தமும் அடுத்து என்ன செய்ய என தெரியாத குழப்பமும் தவிப்பும் அவளுள்.
25 இயர்ஸ் முன்னால நடந்த கேஸ் இது. அத இப்ப ஓப்பன் செய்தாலும் எப்ப முடியுமோ? முடிவும் என்னதான் வருமோ? அப்படி இருக்க அதுக்கான முடிவு வர வரை நாம கல்யாணம் செய்யாம வெயிட் செய்யறதெல்லாம் எனக்கு புத்திசாலித்தனமான முடிவா தெரியல. ஆதிக் பதில் சொல்லத் தொடங்க, அப்போ நேத்து நீங்க என்ன யோசிக்க சொன்னீங்க? ரேயா இடையிட்டாள். யோசிச்சு முடிவெடுக்க சொன்னேன். ஏன்னா நீ எடுக்கிற முடிவு வெறும் எமோஷனலா இல்லாம லாஜிக்கலா இருக்கணும்னு நினைச்சேன். நீ ஸ்பிரிச்சுவலா டிசைட் செய்த அண்ட் இட் வாஸ் பெஸ்ட். பட் இப்பவும் நீ மேரேஜை போஸ்ட்போன் செய்ய சொன்னா செய்யற. உன்னை நான் கம்பல் செய்ய மாட்டேன். ஆனா என் சஜஷன் என்னன்னா கல்யாணம் நடக்கட்டும். அம்மா உன்னை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க அது சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். அவர்கள் பேச்சுவார்த்தையின் பலனாக அன்று மாலை அவர்கள் என்கேஜ்மெண்ட் என குறித்திருந்த நேரத்தில் எளிமையாக திருமணமே நடந்து முடிந்து விட்டது. அடுத்த காரணம் ஆதிக்கிற்கு உடனடியாக சென்று சேரும்படி தஞ்சாவூருக்கு மாற்றலாகி வந்திருந்தது. வசீகரன் ஆண்ட்ரூ சார்ந்த கேஸை இவன் டிஸ்டர்ப் செய்யக்கூடாது என்பதற்காகவே இந்த திடீர் டிரான்ஸ்ஃபர் என்று நினைத்தான் ஆதிக். அந்த சூழ்நிலையில் ரேயாவை தனியாக சென்னையில் விட்டுவிட்டு செல்ல அவனுக்கு மனம் வரவில்லை. அப்படி அவனை தனியாக அனுப்ப ரேயாவும் தயாரா இல்லை. ஆக இன்ஸ்டன்ட் திருமணம். ஆதிக்கின் அம்மா சொன்ன வார்த்தைகள் மறந்து போகும் அளவிற்கு திகட்ட தித்திக்க படு அமர்க்களமும் ஆர்ப்பாட்டமும் மகிழ்ச்சியின் மாநாடுமாக நடந்தேறியது திருமணம். ஆதிக்கின் அம்மா ஜெயாவுமே மற்றவர்களிடம், குறிப்பாக ஆதிக்கிடம் நன்றாகவே நடந்து கொண்ட போதும் இவளை மட்டும் கிடைத்த வாய்ப்பிலெல்லாம் வார்த்தையால் வதைத்து விட்டார். அதுவும் திருமண ஹாலிற்குள் நுழையும் வரைதான். அடுத்து திருமண முறைகளில் மணமகனது பெற்றோர் மேடைக்கு வரும் தேவை எதுவும் இல்லை என்பதால் ஜெயாவிடம் இவள் மாட்டிக்கொள்ளும் சூழல் எதுவும் தோன்றவில்லை. அப்புறமும் கவனித்ததில் ஆதிக் அருகில் இருக்கும்போது அவளை அவர் நேரடியாக எதுவுமே குறை சொல்லவில்லையோ என்றும் தோன்றியது. விழா முடிந்து அன்று இரவு அவனது வீட்டிற்குத்தான் செல்ல வேண்டும். மறுநாள் தஞ்சாவூர் கிளம்பி விடுவார்கள். எனினும் இன்று இரவு அவள் அங்கு தங்கித்தான் ஆக வேண்டும். என் வீட்டுல உனக்கு இடம் இல்லைன்னு சொன்ன மாமியார் எப்படி இவளை உள்ளே அனுமதிக்க போகிறாராம்? திருமணம் அதோடான ரிசப்ஷன் முடிந்து உணவு மேஜைக்கு வந்தனர் புது மணமக்கள். இவர்களுக்கு உணவு பரிமாறவென தயாராக நின்றது ஆல்வி சித்தப்பா. அவர்தான் பரிமாறுவார் என நினைத்து கொண்டே இவள் ஆதிக் அருகில் அமரும்போது அங்கு வந்தார் அப்பா. மிக்க மகிழ்ச்சி அவர் முகத்தில். அப்படி ஒரு பெருமிதம், பூரிப்பு. தன் கைகளால் இவளுக்கும் ஆதிக்கிற்கும் இலையை எடுத்து வைத்தார். அவர் கையில் இருக்கிற மெல்லிய நடுக்கம் மகளின் கண்ணில் படுகிறது. அப்பா உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறார் என புரிகிறது. இனி தினமும் நான் அப்பா கூட சாப்பிட முடியாது. அவ்வளவுதான். தந்தையை பிரிய போகும் நினைவில் மனம் மிகவும் தத்தளித்து போனது ரேயாவுக்கு. அப்பா பிடிவாதமாக எந்த மகளுடனும் தங்குவதை மறுத்துவிட்டிருந்தார். நிற்க முடியாம விழற வரைக்கும் நான் யார் வீட்லையும் வந்து இருக்க மாட்டேன். அப்புறம் கூட வேலைக்கு ஆள் வச்சுக்கிட்டு என்னை என்னால் சமாளிக்க முடியும். ஆனால் நீங்கள் நொடிக்கு ஒரு தடவை கவலைப்படுவீங்கிறதால அப்படி ஒரு நிலை வந்தால் உங்களில் யார் கூடனாலும் வந்திருக்க. இப்போ என்ன கம்பல் செய்யக்கூடாது. சேர்ந்து வசிக்க அப்பா ஆணித்தரமாக மறுத்தாலும் பிஸ்னஸில் இவளது உதவி தொடர வேண்டும் என்றார். பாம்பேல எம்டி இருந்துட்டு சென்னையில் பேங்க் நடத்தலையா? எவ்வளவோ டெக்னாலஜிஸ், கம்யூனிகேஷன்ஸ். அப்பா ஆஃபீஸ் போகிற, நீ அங்கே இருந்தே கவனி. ட்ரெயின்டு எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, நாட் அ ப்ராப்ளம். ஆக ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் என எதுவும் இல்லை. எனினும் பிரிவின் நினைவில் மனம் கனத்து அழுகையாய் கரைய தயாராகியது. அப்பா இனி தனியாத்தான் சாப்பிடுவாங்க. ஆல்வி அந்த பால்கோவா எடுப்பா. அன்றிலுக்கு அது ரொம்ப இஷ்டம். அப்பா எடுத்து இவள் இலையில் வைக்க ரேயா கண்களிலிருந்து உருவி விழுகிறது கண்ணீர் துளி. அவசரமாக ஆறுதலாக இவள் கையை பற்றுகிறான் கணவனானவன். ரேயு என்றபடி அப்பாவின் கண்களிலும் நீரேற்றம். ஆனால் அவர் அதை சட்டை செய்யாமல் இவள் தலை மீது ஒரு நொடி ஆறுதலாக கை வைத்து எடுத்தவர், சாப்பிடு, நேரமாகிறது பார் என்கிறார். எதுக்கு? அப்பாவை விட்டுட்டு போறதுக்கா? அப்படியே எழுந்து அப்பாவை கட்டிக்கொண்டு கதற வேண்டும் போல் வருகிறது ஒரு எண்ணம். ஆதிக் அவனை பிரியவும் இரு நொடி கூட முடியாதே.
என்னது இது? இரண்டாய் பிளந்து வலிக்கிறது இதயம். இப்பொழுது இவளது அடுத்த இருக்கையில் வந்து அமர்கிறார் ஜெயா. தெய்வமே, இப்ப நான் இருக்கிற நிலையில இன்னொரு வலிய தாங்க கண்டிப்பா என்னால முடியாது. ஆனால் அவரோ, அன்றில் சாப்பாட பார்த்து சாப்பிடுமா. நீ சாப்பிடாமலே கிளம்பினாலும் அப்பாவுக்கு கஷ்டமாத்தானே இருக்கும். ஆதிக், என்னெல்லாம் மெனுல இருக்குதுன்னு பார்த்து வச்சுக்கோ. எல்லாம் அன்றிலுக்கு பிடிச்சதா உன் மாமா ஏற்பாடு செய்திருக்காங்க. இனி நீதான் அவளுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்துக்கிடணும். அவர் இயலே அதுதான் என அவளிடம் அக்கறையாக தொடங்கியவர் அதன் பின்னும் அப்படியே தொடர்ந்தார். ஆனாலும் காரில் ஆதிக்குடன் அவனது வீட்டிற்கு செல்லும் போது இவளுக்கு படபடப்பாகத்தான் இருந்தது. இவளது சில்லிட்டிருந்த கையை அவள் கணவன் விடவே இல்லை. போறது நம்ம வீட்டுக்குத்தான்னு யோசி. உனக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்காது ரேயுமா. அதோட எப்பவும் உன் கூட நான் இருப்பேன். ஆதிக் தான் இவளை ஆறுதல் படுத்த முயன்றான். இத்தனைக்கும் சென்னையில் ஆதிக் தங்குவதற்காக ஏற்பாடு செய்திருந்த அவனது வீட்டிற்கு செல்லவே அவளுக்கு அத்தனை டென்ஷன். இதில் அவனது பெற்றோர் வசிக்கும் கோயமுத்தூர் வீடாயிருந்தால் எப்படி இருந்திருக்குமோ அவளுக்கு. ஒரு வழியாய் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு இவள் சென்றாள். அங்கும் ஜெயா இவளிடம் மிக தன்மையாகத்தான் பழகினார். இன்ஃபேக்ட் அவர் அங்கே இருக்கிறார் என்பதே மறந்து போகும் அளவிற்கு அவளை சுற்றி சூழ்ந்து கவனித்து கொண்டது சிமியும் புனிதாவும். அந்த அளவிற்கு ஜெயா இவளை இளையவர்களிடம் விட்டுவிட்டு இவளுடன் வந்திருந்த இவள் பக்க உறவினர்களை கவனிப்பதில் பிஸியாகி இருந்தார். அப்பா மற்றும் ஷாலு குடும்பம் இவளை ஆதிக்கின் வீட்டில் விட்டுவிட்டு கிளம்பும் போதுதான் மீண்டும் இவள் அருகில் வந்தார் அவர். இப்பொழுது ரேயா வெளிப்படையாக அழுது கொண்டிருந்தாள். அப்பா ஆதிக்கின் தோளை மெல்லமாக தட்டிவிட்டு நிரம்பிய கண்களுடன் இவளை பார்த்து தலையை மட்டும் ஆட்டிவிட்டு கிளம்பினார் என்றால் சரித்திரன் ஆதிக்கின் கையை இரு கைகளாலும் பிடித்து குலுக்கிவிட்டு இவளை பார்த்து சின்னதாய் புன்னகைத்து விட்டு விடை பெற்றான். ஷாலு இவளை ஹக் செய்யும் வரை இயல்பாயிருந்தவள் அந்த நொடியில் கண்கள் கசிய அதற்கு நேர்மாறாக சிரிக்க முயன்றபடி நாளைக்கு ஏர்போர்ட்ல பார்ப்போம் என்று விட்டு இவள் அருகில் நின்றவர்களிடம் முறையாய் விடை பெற்றாள். ஆதிக்கு இப்பொழுதும் இவள் கையை பிடித்தபடிதான் நின்றிருந்தான். ஜெயாவோ ஆதி அஞ்சல் கூட ஒரு லான்ல ஒரு வாக் போயிட்டு வாய என இவர்கள் இருவரையும் தனியாக அனுப்பி வைத்தார். அவனுடன் கை கோர்த்து முகத்தில் மோதும் இரவு காற்றை எதிர்கொண்டபடி நடக்க நடக்க மனதில் இருந்த எல்லாம் மறைந்து ஒரு இலகு உணர்வு பரவ தொடங்கியது ரேயாவிற்குள். ஆதிக்கிற்கு அவள் அருகில் இருப்பது சொர்க்கமாக தோன்றியதென்னமோ உண்மை. சற்றே மஞ்சளாய் எரியும் வெள்ளை நிலா, இதமான காற்று, புல்வெளி, பனிசை சிற்பமாய் அவன் மனைவி, அனைத்திற்கும் மேலாய் அவர்களுக்குள் வந்திருக்கும் உரிமை. தன் அவளை பார்த்தான். உன்னை கண்ணுக்குள்ள வச்சு மூடிக்கிடணும்னு ஆசையா இருக்குது குட்டி பொண்ணே. ஆனா உனக்குத்தான் மூச்சு திணறி போயிடும். அதனாலதான் வெளியே விட்டு வைக்க வேண்டி இருக்குது. மானசீகமாக தன் மனதை மனைவிக்கு சொன்னான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.